ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப் லிங்க் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஹாஃப் த லீக் ஸ்டேஜ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 70 மேட்சஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம 35 மேட்சஸ் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ கரண்ட்லி நான் அபவுட் 37th or 38th மேட்ச் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது. 1 month ஆயிடுச்சுன்னே சொல்லுவேன். இல்லை ஆகலை, 1 month ஆகலை, ஆல்மோஸ்ட் ஆகுது. அண்ட் டாடா ஐபிஎல் 2026 வேற லெவலில் போகுது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சாட்டர்டே மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. டெல்லி பஞ்சாப் ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச், அவுட் ரேஜஸாக பஞ்சாப் பேட்டிங் ஆடி சேஸ் பண்ணாங்க. ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் சேஸ்ட் இன் T20 265. அந்த நைட்டு RR-SRH மேட்ச் வேற லெவலில் போச்சு. ஸோ இப்போலாம் டீம்ஸ் பார்க்கும்போது பயமே இல்லாத மாதிரி ஆடுறாங்க. பவுலர்ஸ் பார்க்க பாவமாக இருக்குது. கையை நிறைய கேட்ச் விடுறாங்க ஃபீல்டர்ஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வேற மாதிரி போகுது ஐபிஎல் மிட் சீசனில். ஸோ இந்த வீக்கான ஷெட்யூல் பார்த்துருவோம். இது வந்து இப்போ நான் புதுசாக ஒரு செக்மெண்ட் எடுத்துருவேன். ஸோ இந்த வீக் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மண்டே RCB டெல்லி ஆடினாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நான் இப்போயே சொல்லிடுறேன். டெல்லியை ஊதி தள்ளிட்டாங்க RCB. சோங்கடா டே அப்படின்ற மாதிரி மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்டஸ்ட் மேட்ச் முடிஞ்ச ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கலும் புவி ஐசோலோட் மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ அது அந்த சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஐபிஎல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா Tuesday RR பஞ்சாப், Wednesday MI-SRH, Thursday GT RCB, Friday RRDC, CSK MI, Saturday Sunday SRH KK ஆஃப்டர்நூன், நைட்டு GT பஞ்சாப். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஃபிக்சர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2026 வேறு மாதிரி போச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன். பவுலர்ஸ்க்கு கொஞ்சமாவது இப்போ இந்த சீசன் ஹெல்ப் இருக்குது, அசிஸ்டன்ஸ் இருக்குது, நல்லா பண்ணுறாங்கன்னா. பட் சாட்டர்டே மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் மனசே உடஞ்சி போச்சு. பொழந்து கட்டிட்டாங்க எல்லா ஏரியாலும். அன்றைக்கி நல்லா போட்ட ஒரே பவுலர் பேட் கமின்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ்லாம் கையில் எண்ணெய் தட்டிட்டு வராங்கன்னு தெரியல, மானவரையாக கேட்ச் விடுறாங்க. ஸோ பஞ்சாப் அந்த வின்னோட ஸ்டில் அன்பீட்டனாக இருக்காங்க. 7 மேட்ச் ஆச்சு, ஒரு மேட்சும் தோக்கல. தேங்க் காட் ஸ்ரேயஸ் ஐயர் வேற மாதிரி டீம் நடத்தினாரு. RCB அண்ட் RR-SRH டாப் 4ல ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. டெல்லி GT CSK ஏதோ அவங்களால முடிஞ்சதை புஷ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தே வில் ஃபைண்ட் டஃப் வேஸ். LSG KKR MI என்ன சொல்றதுன்னு தெரியல, பரிதாப நிலைமை கீழே இருக்காங்க. ஸோ இதான் 10 டீமோட நிலைமை. சரிடா, இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு வீடியோவில் நீ என்ன ப்ரிவியூடா பார்க்க போற என்னதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு போயிடுது. ஸோ அதை பற்றி நான் வீடியோக்குள்ள எடுத்துன்னு வரேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எந்த 2 டீமோட மேட்ச் ப்ரிவியூ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் வான்கடே ஸ்டேடியமில் வெட்னஸ்டே நைட்டு 7:30 நடக்க போகுது மும்பையில். ஸோ அதுதான் MI vs SRH ஃபேஸ் பண்ணாங்க. ரெண்டு டீமுமே வந்து SRH கம்ஃபர்டபுளாக டாப் 4ல 3rd பிளேஸில் இருக்காங்க. பட் MIக்கு இனிமேல் வந்து எல்லா மேட்சுமே டூ ஆர் டை கேமு. ஸோ இந்த 2 டீமோட பிளேயிங் லான், அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ், பிச் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜுரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, வின்னிங் ஃபேக்டர் என்ன, எந்த டீமோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, MI என்ன பண்ணால் அட்லீஸ்ட் SRH தோக்கடிச்சிட்டு மேலே போகலாம், இனி வின்னிங் வேஸ்க்கு வரலாம், SRH டாப் 2 போகிறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபேக்டர் அதில் இந்த 2 டீம் ரிலேட்டடாக தான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா 2018 தாங்க லாஸ்ட்டாக SRH வந்து மும்பையை வான்கடையில் தோக்கடிச்சாங்க. சின்ஸ் தென் இது வரைக்கும் 2019 ஆனாங்க, 23 ஆனாங்க, 22, 24, 22, 23, 24, அதுக்கப்புறம் 25. இந்த 24 மட்டும் ஆடல, 25 இதில் ஒரு சீசன் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து SRH தோக்கடிச்ச மாதிரி இல்லை. SRHக்கு வான்கடையில் எப்பயுமே ஒரு புவர் ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ 2022 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5-6 மீட்டிங்ஸில் 4 தடவை தோற்றுருக்காங்க, 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. மும்பையோட 8-8 SRHோட செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் SRH வில் ஹேவ் அ டஃப் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் மும்பை இந்த பாஸ். ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே மக்களே, இன்னைக்கான குவிஸ் செக்ஷனுக்குள்ளே வருவோம். ஸோ இன்னைக்கான குவிஸ் செக்ஷன் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக தான் நான் கேட்டிருக்கேன். லாஸ்ட் டைமே குவிஸ்கேஷன் கேட்டிருந்தேன், பட் மெஜாரிட்டி ட்ரை பண்ணிங்க. GT CSK காமனான 3 இந்தியன் பேர். கரெக்டான ஆன்சர் வந்து அஸ்வத் குருமூர்த்தி இருந்தார். பாலகிருஷ்ணன் அவர் நல்லா ட்ரை பண்ணார், பட் ஒரு ஆன்சரில் போச்சு. விஜய் சங்கர், சாஹா, சாய் கிஷோர் கரெக்டான ஆன்சர். அஸ்வத் குருமூர்த்தி நன்றி. அதுக்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கான குவிஸ்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் SRH ரிலேட்டடாக தான். ஸோ மும்பை அண்ட் SRH காமனாக ஒரு 3 ஃபாரின் பிளேயர் நேம் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 2 சொன்னால் கூட ஃபைன், 3 சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 இல்லை 3 எந்த ஓவர்சீஸ் கண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி மும்பை அண்ட் SRH காமனாக 2 இல்லை 3 ஃபாரின் பிளேயர் ஆடி இருக்காங்க. 5 பேரே ஆடி இருக்காங்க. நீங்கள் 3 பேர் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சரை காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் ஆன்சரை பின் பண்ணுறேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இதுதான் இன்னைக்கான குவிஸ்கேஷன் மக்களே. சரி ஓகே, ஸ்டேடியம் மேட்சஸ்க்குள்ளே போவோம். ஸோ ஸ்டேடியம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம். ஸோ உங்களுக்கு வான்கடை பற்றி தெரியும், பரம பாட்டா விக்கெட்டு, சிமிலர் டு சின்னசுவாமி, அதுக்கப்புறம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் அண்ட் வான்கடே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பேட்ஸ்மேனை நிறுத்துறதே கஷ்டம். பவுலர்ஸ் மாங்குனாலையும் CSK மேட்ச் பற்றி நான் இழுக்க விரும்பல. அது வந்து லிட்டரலி CSK பேம்பூசில் பண்ணிட்டாங்க மும்பை. ஸோ அந்த மேட்ச் பற்றி நான் இழுக்க விரும்பல. பட் இந்த ஒரு ஃப்ரெஷ் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கும் பவுலர்ஸ்க்கு இனிஷியல் 6 ஓவர்ஸில் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு மேட்ச்சில் இடமே இருக்காது. மேபி கிரிப்பிங்காக எக்கனாமியாக போடலாம், ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு ரோல் இருக்கும். ஸோ மும்பையில் என்ன பொறுத்த வரைக்கும் 3 வின் ஃபேக்டர் டிக் பண்ணோம். டாஸை ஜெயிச்சிங்கன்னா தயவு செஞ்சு கண்ணை மூட்டு சேசிங் எடுங்க. இங்கே சேசிங் எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்குது, டியூ வரும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் எங்களால் ஜெயிக்கவே முடியாதாப்பா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் எனி டே ஹேவ் டு ஸ்கோர் அபவுட் 210. 210 கம்மி நீங்கள் இங்கே எவ்வளோ அடிச்சாலும் உங்களால் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. பிஸ்தா டீமாக இருந்தாலும் கஷ்டப்படுவீங்க. ஸோ 210 கண்டிப்பாக அடிக்கணும். செகண்ட் வின்னிங் ஃபேக்டர் பவர் பிளேல விக்கெட் விடாம ஆடணும். ஒரு
ஒரு விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல, லோ லாஸ்ல இருந்தாலும் போல. பட் பவர் பிளேல விக்கெட் விடாம கம்மி ஸ்கோர் அடிச்சிங்கன்னா 6-20 நிறைய அடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 11-20 எந்த டீமோட பவுலிங் வந்து நல்லா போடுறாங்க, ஸ்பின்னர்ஸாக இருக்கணும், பேசஸாக இருக்கணும், எந்த டீமோட பவுலர்ஸ் நல்லா போகிறாங்களோ இவங்களுக்கு ஒரு வின்னிங் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ எங்கள் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த IPL 2025 and 6 பார்க்கும்போது 199 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 205 இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து தெளிவாக தெரியுது சேசிங் டீம் ஹேஸ் த ஹையர் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் பண்ணிங்கன்னா 210 மேலே அடிக்கணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும் யார் பற்றி பேச போகிறோம். ஸ்டார்டிங்கில் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. GT மேட்ச்சில் எல்லாருமே ஃபயர் விட்டாங்க, 100 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க, பழைய மும்பை வந்துட்டாங்கன்னு. பட் எனக்கு அப்போவுமே டவுட் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா CSK மேட்ச்சில் தென்னந்தெளிவாக வான்கடையில் அப்படி ஒரு பேம்பூசில்டு ஒரு மேட்ச் நான் பார்த்ததே இல்லை. பொட்டலம் ஆயிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க CSKக்கு. 103 ரன்ல எல்லாம் மும்பை தோத்து நான் வாழ்நாளே பார்த்தது கிடையாது. தட் மேக்ஸ் அ ஹியூஜ் ஷவுட் அவுட் டு மும்பைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டாரா, அப்புறம் சாண்டர் ரோல்ட் அவுட்ன்றாங்க, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்க பிளேயர் யாரு, இதெல்லாம் இத்தனை கேள்விகள் சுற்றி நடக்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. மும்பை இந்தியன்ஸ் சீக்கிரம் வின்னிங் காம்பினேஷன் அண்ட் பவுலர்ஸ் ஃபயர் பண்ணணும், பேட்ஸ் பண்ணணும், அடிக்கணும், இல்லைனா கஷ்டப்படுவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க டெசிக்னேட்டட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிடுவான்னு கேள்விப்படுறோம். ஸோ ஹீ வில் ஓப்பன் வித் குவிண்டன் டிகாக், பழைய OG பேர். 1 down சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லை, பட் எப்படியாவது ஹேஸ் டு கம் இன் டு ஃபார்ம். நம்பர் 4ல திலக் வர்மா இருக்குங்க. நமந்தீர் 3 and 4 செட் ஆக மாட்டாரு. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நாமந்தீர், 6 வில் ஜாக்ஸ், 7 ஹர்திக் பாண்டியாக்கு இந்த சீசன் பேட்டில் படவே இல்லை. அவர் அவ்வளோ முன்னாடி போய் ஆடி வின்னிங் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு, அதுவும் கிடையாது. அதுக்கு அவர் ஃபினிஷராக பின்னாடி போய் ஃபார்மில் இருக்கிற வில் ஜாக்சன் அவைலபிள் மக்களே இப்போ சொல்லிட்டு வில் ஜாக்ஸ் ரெடி, அவர் அவைலபிள். ஸோ அந்த SRH மேட்ச் வந்து வில் பி ரெடி. அண்ட் பார்த்தீங்கன்னா 7ல சாண்டர், 8ல சாண்டர், 9ல அஸ்வினி குமார், 10ல பும்ரா, 11 கிறிஸ் பகத். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட டெசிக்னேட்டட் பிளேயிங்லாம் இருக்கும். ஷாதுல் தாக்கூர் மேபி யோசிக்கலாம், ஏன்னா லேக் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நான் மும்பையை செட் ஆவார், பட் கிறிஸ் பகத் பதிலாக வருவாரா எனக்கு தெரியல. நான் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். அண்ட் ஹைலி என்ன சொல்றது, இந்த டீம் பார்க்க நல்லா இருக்கு. பட் ஒரே ஒரு நியூஸ் என்னன்னா, சாண்டர் ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2026. அவருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் இம்பாக்ட் பிளேயர் கேஷவ் மகாராஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்திருக்காரு. எடுத்தோன்னா அவருக்கு தெரிஞ்சு பிளேயிங் ஆட மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் நீங்கள் சாண்டர் பார்ப்பீங்க, அவருக்கு பதிலாக அல்லா கசன்ஃபர் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் பார்க்கும்போது இல்லை என்னதான் இல்லை அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருக்குது. பட் இருந்தும் தோக்குறாங்க. அது கேப்டன்னால தோக்குறாங்களா, இல்லை பிளேயர் ஸ்டெப் அப் பண்ண மாட்டாங்களா, இல்லை மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் இல்லையா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணுவார், பட் மிடில் சொதப்பிடுவார். ஹீஸ் ஆன் இஸ்லாம். டிகாக் ஒரு மேட்ச் நல்லா ஆனார் பஞ்சாபோட, பட் அதுக்கப்புறம் காணும். சூரியகுமார் யாதவ் சீசன் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மேட்ச் தான் 50 போட்டார், அதுக்கப்புறம் ஆளே காணும். ஸோ டாப் 3லே இத்தனை கன்சர்ன் இருக்குது. இதில் 3மே மேட்ச் வினர்ஸ், ப்ரூவன் லெஜெண்ட்ஸ். இவங்க இந்த மாதிரி ஆடினா எப்படி கஷ்டம் தாங்க மும்பைக்கு. டாப் 3ல யாராவது ஃபயர் ஆகணும், பவர் பிளேயில் 2 பேர் விக்கெட் விடாம ஆடணும், அது நடக்குமா தெரியல. நம்பர் 4ல திலக் வர்மா, GT கூட நல்ல செஞ்சுரி அடிச்சாரு. CSK கென்ஸ்டா நல்ல ஸ்டார்ட் கட்சது 31. ஹி ஸ்லோலி கெட்டிங் பேக் இன்டு ஃபார்ம். வில் ஜாக்ஸ் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. T20 வேர்ல்ட் கப்பில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபார்ம் என்ன சொல்றது, வேர்ல்ட் கப் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு ஆஃப்டர் லாங் மந்த்ஸ். அவர் எப்படி போறான்னு பார்க்கணும். ஆனால் அதை சரி நமந்தீர் நல்லா ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு, கன்வெர்ட் பண்ணணும்னால ஈஸ் கிட்டிங் அ பிரிஸ்க் ஸ்டார்ட். ஸோ நமந்தீரும் திலக் வர்மா தாண்டி அங்கே மற்றபடி சொல்றதுக்கு எனக்கு பேட்டிங்கில் யாருமே இல்லை. ஹார்திக் பாண்டியா சுத்தமாக பட மாட்டேங்குது. எனக்கு அவர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஆஸ் அ பேட்ஸ்மனாக ஃபெயிலியராக இருக்காரு. பவுலராக ஸ்டெப் அப் பண்ணுறாரா அதுவும் கிடையாது. கேப்டன்சியில் GTயில் கொடி கட்டி பறந்தாரு, இங்கே அவருக்கு எதுவுமே செட் ஆகலன்னு போது பாண்டியா இந்த சீசன் 0 தான் நான் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. ஸோ அதனால் மும்பைக்கு பேட்டிங்ல எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு. பவுலிங்ல பும்ரா 5 மேட்சா விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். GT மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தார். பட் CSK மேட்ச் அகைன் அதே தான் விக்கெட்லெஸ்ஸாக போனார். அதுக்கப்புறம் கிறிஸ் பகத், அவருக்கு போய் எப்படிங்க 15th லாஸ்ட் ஓவர் கொடுக்குறீங்க பாண்டியா, என்ன கேப்டன்சி இது. இனிஷியலாக அவர் கொடுக்கணும், பால் கொஞ்சம் அவருக்கு மூவ் ஆகுது, ட்ரை பண்ணலாம். அஸ்வினி குமார் மட்டும்தான் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டாக தெரியுறாரு, நல்ல ஃபாஸ்ட்டாக 140 போறாரு, ஸ்லோயர் பவுன்சர் அதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ பவுலிங்ல அல்லா கசன்ஃபர் டு சர்டன் எக்ஸ்டென்ட் டீசெண்டாக பண்ணார். அண்ட் இஸ் பின் த பெஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர், ஏன்னா சாண்டர் இல்லை, ரூல்ட் அவுட். ஸோ அல்லா கசன்ஃபர் ஆடுவார். ஸோ மற்றபடி மும்பை இந்தியன்ஸ் டீம்ல எனக்கு சொல்றபடி ஒண்ணுமே இல்லை. இந்த டீமால நினைச்சா ஃபார்முக்கு வரலாம், நினைச்சா எந்த டீமையும் கதிகலம் வைக்கலாம், பயமுறுத்தலாம். பட் அந்த டீமோட கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணணும், கூட இருக்கிற பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஹேஸ் டு கம் அப், ரைஸ் அப். இல்லைனா ரொம்ப கஷ்டம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா ரோஹித் சர்மாலாம் உங்களுக்கே தெரியும், அவர் கேலிபருக்கு லெஜெண்ட், பட் அவர் அடிக்கணும். டிகாக்கு அந்த டச் கொடுக்கணும். சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லை, பட் எப்படியாவது ஃபார்முக்கு வரணும், அப்பதான் மும்பை செமிஸ் வர முடியும். திலக் வர்மா நமந்தீர் பத்தி அதுவும் சொல்ல, தே ஆர் அன் குட் சாங். ஹார்திக் பாண்டியா ஏதாவது ஒன்று பண்ணி வாப்பா, கேப்டன்சிலையும் ஒன்றும் இல்லை, பேட்டிங் பவுலிங்கும் ஒன்றும் இல்லை, எப்படி கஷ்டமா இருக்கு பாண்டியா இப்படி பார்க்க. வில் ஜாக்ஸ் கொஞ்சம் ரெஸ்டியாக இருப்பார், 2 months பிரேக் அப்புறம் வராரு, எப்படின்னு தெரியல. பவுலிங்கில் பும்ரா, அஸ்வினி குமார் ஓகே, கிறிஸ் பகத் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை. ஸோ மும்பை டீமில் ஸ்ட்ரென்த்து இருந்துமே வீக்னஸ் தான் என்னால் பார்க்க முடியுது. இம்பாக்ட் பிளேயரா சரி, இப்போ சாண்டர் இல்லை, அல்லா கசன்ஃபர் வருவான்னு நினச்சா, சாண்டருக்கு பதிலாக அல்லா கசன்ஃபர் ஸ்ட்ரெயிட்டாகவே 11ல் இருப்பார். அப்போ இம்பாக்ட் பிளேயராக யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 ஆப்ஷன்: கேஷவ் மகாராஜ், ட்ரெண்ட் போல்ட், ஷெர்ஃபேன் உத்தர்ஃபோர்டு, இல்லைனா கார்வின் பாஷ், இது இல்லைனா ஷர்துல் தாக்கூர்.
ஏன்னா நான் இந்த 11ல் உங்களுக்கே தெரியும் 3 ஃபாரின் பிளேயர் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன்ஸ் மும்பை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு 220 230 சேசிங்கன்னா நீங்கள் ஷெர்ஃபின் ரத்தர்ஃபோர்ட் எடுத்துன்னு வரலாம். கார்வின் பாஷ் மேபி டோட் வந்து ஆர்டர் எடுத்துன்னு வரலாம். இல்லை எனக்கு டிஃபெண்ட் பண்ணணும், நல்ல பவுலிங் வேணும்னா நீங்கள் எனி டே கேஷவ் மகாராஜ் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. பட் அவர் இனிஷியலாக ஆர்டர் வைப்பாங்களா தெரியாது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் ட்ரை பண்ணலாம், அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இல்லை ஷார்துல் தாக்கூர் ட்ரை பண்ணலாம். ஹைலி கார்வின் பாஷ் போவாங்களா தெரியாது. பட் இதில் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் என்ன சொல்கிறது ஷெர்ஃபின் ரத்தர்ஃபோர்டுக்கு ஹை சான்சஸ் ஆட இம்பாக்ட் வேறு இருக்குது. ஸோ மற்றபடி மும்பைக்கு எனக்கு பேச எதுவுமே இல்லைங்க. செம்ம டீம் இருக்குது பேப்பரில், அவங்க கிரெடென்ஷியல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் ஏன் சொதப்பாங்கன்னு தெரியல. வான்கடையில் சிஎஸ்கேவோட எங்க தோத்தாங்களோ அதே வான்கடையில் எஸ்ஆர்எச்சோட அடி ஜெயிச்சா ஒரு சூப்பர் கம்பேக்கா இருக்கும். பட் பண்றாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களோட ஆப்பனன்ஸ் பற்றி பார்ப்போம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னடா இது சுமாரான பவுலிங், இந்த டீமில் செமிஸ் வராது, இந்த டீம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாது, மொக்க டீமு, பவுலிங் மொக்க இப்படி இப்படின்னு சொன்ன டீமை பார்த்து இப்போ என்னதான் அவங்க 220 210 கன்சீட் பண்ணாலும் அதை 1 ஓவர் ஸ்பேர் வச்சு அடிக்கிறாங்கன்னா see the rise up of ஹைதராபாத். தேர் பவுலிங் ஸ்லோலி ஸ்டார்ட் டு கம். கேப்டன் பேட் கமின்ஸ் இஸ் பேக். கேப்டனாக வழி நடத்தி ஆர்ஆர் ஜெயிச்சு கொடுத்தாரு. பவுலிங்கும் சூப்பராக போட்டார். அந்த பேட்டிங் ஆர்டர் செம்மையாக கிளிக் ஆகுது. டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் ஃபார்மில் இல்லை. எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ரிதம் பிடிச்சிட்டாங்க. என்னதான் அவங்க பவுலர்ஸ் ரன்ஸ் லீக் பண்ணாலும் அவங்க பேட்ஸ்மேன்ஸால அதை மேக்கப் பண்ண முடியும். தே கேன் ஈஸிலி ஸ்கோர் ரன்ஸ். எஸ்ஆர்ஹெச் செம்ம ஃபார்மில் தெரியுறாங்க. டாப் 4ல் என்டர் ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அவங்களோட 11 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா. என்னன்னா அபிஷேக் சர்மா பேய் மாதிரி யாரு அபிஷேக் சர்மா லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் என்னடா ஆளே காணோம் ஃபார்ம் அவுட்னு நினச்சா இங்கே வந்து சொருகிறாரு. மேட்ச் ஆன் மேட்ச் 3 மேட்சாக 50 கன்சிஸ்டண்ட்டாக அதில் நடுவில் ஒரு செஞ்சுரி வேறு. அபிஷேக் சர்மா அவரோட மோஜோ ரிதமாக போட்டுச்சிட்டாரு. ஒன்ஸ் இஸ் அன்ஸ்டாப்பபிள்னா அவர் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மனுஷன் பீக்குக்கு போயிட்டாரு. ஆரஞ்ச் கேப்ல வேறு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன். செகண்டோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அபிஷேக் சர்மா இஸ் ஆன் ரோல். எப்படி மும்பை நிறுத்த போறாங்கன்னு தெரியல. டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் அந்த எஸ்ஆர்ஹெச்ல ஒரே வீக் லிங்க். பாவங்க படவே மாட்டேன் இந்த பேட்ல. டிராவிஸ் ஹெட் இன்னும் ட்ரை பண்றாரு. சுத்தமா ஒரு 50 கூட வரல நினைக்கிறேன் இந்த சீசன்ல. அந்த அளவுக்கு முக்குறாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டிராவிஸ் ஹெட்டுக்கு லோ ஆன் கான்ஃபிடன்ஸா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா இல்ல பர்சனல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. சுத்தமா பட மாட்டேன் டிராவிஸ் ஹெட்டுக்கு. அவரை தாண்டி அந்த டீம்ல எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. ஏன்னா நம்பர் 3ல இஷான் கிஷான் கேப்டனா 7ல் 4 வின்னு 3 லாஸ். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் சீசன்ல சூப்பர் அச்சீவ்மெண்ட். குடோஸ் டு இஷான் கிஷான். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஃபார்முக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாரு. யாரு கூட தெரியல. ஆர்ஆர் கூட இல்ல இதுக்கு முன்னாடி மேட்ச் யாரு கூட ரன் அவுட் ஆனாரு டிசி மேட்ச்ல. இந்த மேட்ச் ஆர்ஆர் கூட ஒரு மேட்ச் வினிங் 72. இஷான் கிஷான் இஸ் பேக் டு இஸ் பிரைம். ஒன் டவுன்லயே என்னால் அச்சு காட்ட முடியும். வேர்ல்ட் கப்ல இந்தியா காமிச்சாரு. இங்க வந்து திரும்பி எஸ்ஆர்ச் பண்ண. இந்த டாப் 3ல ஹெட் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டா பெசிமேட்டிங்கா இருக்கும். நிறுத்த ரொம்ப கஷ்டம். அவங்களா விக்கெட் விட்டா மட்டும்தான் வந்து டாப் 3 கடப்பாரியா இருக்கு. ஹெட் ஃபார்முக்கு வந்துட்டா 4ல கிளாசன். எப்படிங்க ஒரு மனுஷன் வந்து நம்பர் 4 5ல வந்துட்டு 8 மேட்ச்ல 7 மேட்ச் தொடர்ந்து 30+ அடிக்க முடியும். அன்ரியல் கன்சிஸ்டன்சி. லாஸ்ட் இயர் சூரியகுமார் அதை மாதிரி இருக்கு. ஐன்ட் கிளாசன் பார்க்கும்போது ஈவன் இஸ் ரிட்டையர்ட். ஓகேவா ரிட்டையர் ஆயிட்டும் அவர் இந்த மாதிரி ஆடுறாருன்னா குடோஸ் டீம். அந்த ஃபிட்னஸ் லெவலும் அந்த பேட்டிங்கும் சல்யூட் டு கிளாசன். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் நிறுத்ததும் கஷ்டம். அதுக்கப்புறம் 5 6 7 நிதிஷ் ரெட்டி. அவர் இந்த வருஷம் 2.2 இருக்காரு. பவுலிங்ல 140 145 கிளிக் பண்றாரு. என்னதான் ரன்ஸ் கிளிக் பண்ணாலும் ஏதோ ஒரு கோல்டன் அமைச்சு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்லையும் செம்மையா 30 40 அடிக்கிறாரு. அந்த டாப் 5 உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல கஷ்டப்படுறாங்க எல்லா டீமும். அந்த மாதிரி 4ல் 2 பேருக்கு மாட்டிச்சுனாலே மேட்ச் காலி. அந்த மாதிரி இருக்கு இந்த டீம். 6 and 7 கொஞ்சம் வீக்னஸா பார்க்கறேன். சலீல் அரோரா அனிகேத் வர்மா 2 பேரும் அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம்ல இல்ல. பட்டாபாகம் பாட்டி லைக் இருந்தா பட் தே ஹேவ் டு ஸ்டெப் இப் அப். இப்போ கமின்ஸ் வந்ததால நம்பர் 8ல கமின்ஸ் வராது. செம்ம பேட்டிங் டெப்த் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆஸ் அ பவுலர் கமின்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அவர் எக்கானமி தாண்டாது லீடிங் பவுலரா போவார். நம்பர் 9ல லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க அஷ்டுபே இல்ல பிரஃபுல் ஹிஞ்சி ஆனாங்க. நான் ஆஷ்டுபே எடுத்துன்னு வருவேன். வான்கடை பிச்சு தான் பிரஃபுல் ஹிஞ்சி போட்டாலே சொருக்கிடுவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. ஸோ அஷ்டுபே 1 ஸ்டெப் ஃபர்தரா நான் போய் ஆட சொல்வேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டெத் ஓவர்ஸ்லையும் நல்லா போடுவார். பவர் நல்லா போடுவார். நல்ல ஏபிள் பேட்ஸ்மேன். ஸோ பேட்டிங் ஒரு 9 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் குமார் அண்ட் சாக்கிப் ஹுசேன். ஸோ அவ்வளோதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சாக்கிப் ஹுசேன் 3 மேட்ச் 6 கொடுக்காம போட்டாரு. இந்த ராஜஸ்தான் மேட்ச் ஒரு 6 கொடுத்தாரு. பட் ஓகே இட் ஹேப்பன்ஸ். ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி போகும். பட் இஸ் a வெல் டிஃபைன்டு டெத் பவுலராக தெரிகிறாரு. பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் பால் ஸ்விங் பண்ணா நல்லா இருப்பாரு. சிவம் குமார் 50-50 லெக் ஸ்பின்னர். ஒரு மேட்ச் நல்லா போடுவார். ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு. பட் இட் பவுண்ட் டு ஹேப்பன். ஸோ அதனால அவரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு வீக்கஸ்ட் பவுலிங் லைனை வச்சுட்டு எஸ்ஆர்ஹெச் எல்லா டீமும் பயமுறுத்துற மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ அதுதான் எஸ்ஆர்ஹெச்சோட சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருந்திருக்கு. பட் அந்த பவுலிங்கே இப்போ ஸ்லோவாக ஃபார்ம் ஆகுது. இது இல்லாமல் உங்களுக்கு இம்பாக்ட் வேற ஈஷான் மலிங்க. அவரும் ஒரு செம்ம ஃபார்மில் இருக்காரு. 3-4 மேட்சா தொடர்ந்து 2 for எடுக்கிறாரு. அண்ட் டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா ரன்ஸ் கண்டெயின் பண்றாரு. தேவைப்பட்டா பவர் பிளே விக்கெட் எடுக்கணும் போது எஸ்ஆர்ஹெச் செம்ம அன்ஸ்டாப்பபிளா தெரியுறாங்க. அவங்களே அவங்கள மண்ணள்ளி போட்டா தான் உண்டு. அந்த மாதிரி ஆறாங்க எஸ்ஆர்ஹெச். இவங்களை நிறுத்த ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து 4 மேட்ச் 4 ஜெயிச்சிருக்காங்க. அன்ரியல் கன்சிஸ்டன்சி. இம்பாக்ட் வேற யார் வருவாங்க நீங்கள் கேட்டால் அவள் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் உங்களுக்கு இம்பாக்ட் வேற. செகண்ட் இன்னிங்ஸில் இஷான் மலிங்க வருவார். இல்லை நாங்கள் சேசிங்னா டிராவிஸ் ஹெட் வருவார். ஸோ ஏன்னா இவங்க ஓவர்சீஸ் பிளேயரை தான் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுலேயும் அப்படி தான் போகுது. அண்ட் ஈஷான் மலிங்கா ஒரு செம்ம ரெவலேஷன் இருக்காங்க. அந்த பஞ்சாப் மேட்ச்க்கு அப்புறம் அவரான எல்லா மேட்சும் சூப்பராக பண்ணார். சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும், டிசி மேட்சாக இருக்கட்டும், ஆர்ஆர் மேட்சாக இருக்கட்டும். எக்கானமி 12 தாண்டவே இல்லை. 10 11 இருக்குது.
எப்படி இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு எல்லா மேட்சும். எல்லாமே சூப்பராக போறாரு. குட் டு சி ஈஷான் மலிங்கா. ஸ்ரீலங்கா நடுவில் இன்ஜர்ட் இருந்தார், T20 கப் கூட ஆடல, பட் இங்கே நல்ல ஃபார்மில் தெரிகிறாரு. ஹர்ஷல் பட்டேல் பாவம் அவுட் டேட்டடா இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவர் பெஞ்சு. லியாம் லிங்ஸ்டன் 13 கோடி வாங்கி பெஞ்சு. பிரஃபுல் இன்ஜே கொஞ்சம் லைன் அண்ட் லென்த் பிடிக்கணும், ஆனால்சோ ரொம்ப வேவடாக தெரியாது அவர். அந்த நீட்ஸ் டு லேர்ன். அதுக்கப்புறம் ஸ்மரன் ரவிச்சந்திரன் ரொம்ப பேட்டிங் ஃபெயிலியர் ஆனால் மட்டுமா ஸ்மரன் ரவிச்சந்திரன் இல்லை லயன் லிங்ஸ்டன் வருவாங்க. மற்றபடி ஒரு கன் டீம், பவுலிங் செம்மையாக செட்டாக இருக்குது. வீக்னஸ்ன்றது இருந்துமே ஸ்ட்ரென்த்ஸாக மாற்றிருக்காங்க SRH. சரி, ஓகே, அப்போ 2 டீம் பற்றி பேசியாச்சு. ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது என்ன சொல்லுது, கீ மேட்சப்ஸ்குள்ளே போவோம். ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லையும் கீ மேட்சப்ஸ் நான் தரேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்பீர் பும்ரா வர்சஸ் அபிஷேக் சர்மா, அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா வர்சஸ் ஹென்ரிக் கிளாசன். இங்கே 2னா அந்த சைடு 2 பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரோஹித் சர்மா குவிண்டன் டிகாக் ஆனா பேட் கமின்ஸ் வர்சஸ் ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக். அதே மாதிரி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா சாகிப் ஹுசைன் வர்சஸ் ஹார்திக் பாண்டியா, ஷெஃப் என்ன சொல்லுது வில் ஜாக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் கீ மேட்சப்ஸாக பார்க்குறேன். கண்டிப்பாக மும்பைக்கு SRH தோக்கடிக்கக்கூடிய கூட்ஸ் இருக்குது, லெக்ஸ் இருக்குது. பட் இந்த மேட்சப்ஸ்லாம் எப்படி போகுது பார்ப்போம். அதே மாதிரி ஹார்ஷ் டூபி அண்ட் சிவாம் குமார் வர்சஸ் மும்பை மிடில் ஆர்டர். ஸோ இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, மேட்சப்ஸ் பற்றி பேசிட்டோம். ப்ரெடிக்ஷன் டைம்குள்ளே போவோம். எனக்கு மும்பை ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. மும்பை கிட்ட அந்த கூட்ஸ் இருக்குது, அந்த எபிலிட்டி இருக்குது, மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளேயர்ஸ் எல்லாமே ஹை ப்ரொஃபைல்டாக இருக்கும்போது எப்படி தான் தோக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வான்கடையில் 100 ரன் கிட்ட சிஎஸ்கே கிட்ட தோத்துட்டு ஒரு ரீடிஃபைனிங் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த சீசனில். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் SRH இருக்கிற ஃபார்மில் என்னால் அவங்களுக்கு எட்ஜ் கொடுக்காம இருக்க முடியல. ஹைலி SRH பக்கம் தான் நான் சாயிறேன். ஸோ SRH 60, MI 40. பட் MIக்கு கம்பேக் கொடுக்கறதுனா என்னன்றது நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனி டே அவங்க தூக்கத்தில் இருந்து கூட கம்பேக் கொடுக்குற டீம். ஸோ இந்த மேட்ச் அப்படி நினச்சி எடுத்துன்னு வராங்களா, வின்னிங் மொமெண்டமோட வராங்களான்னு பார்க்கலாம். மும்பை ஜெயிச்சா would be happy. பட் SRH கன்சிடரிங் ஃபார்ம் ஃபேவரட்ஸாக நுழையிறாங்க வான்கடையில். ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, இந்த மேட்ச்சில் MI ஜெயிப்பாங்களா SRH ஜெயிப்பாங்களா? 2 டீமோட பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும்? குவிஸ் செக்ஷனில் குவிஸ் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மும்பை என்ன பண்ணால் ஜெயிக்கலாம், என்ன வீக்னஸ்லாம் மும்பை உடைக்கலாம். மிச்சல் சாண்டர்பிளா கேஷவ் மகாராஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு, அது வர்த்தா? ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஒன்றுத்துக்கும் படித்து ரிப்ளை பண்ணுவேன், எல்லாமே பின்னும் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் போடுங்க. வீடியோ மறக்காம லென்த்தாக இருக்குன்னு வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் இருக்குது. 2 டீம் பற்றி பேச உங்களை இன்ட்ராக்டிவ் ஆக்கிறதுக்கு தான் வீடியோ. லென்த்தி டியூரேஷன், குவிஸ், ஃபேக்ட் ஆஃப் எல்லாம் எடுத்துகிறோம். ஸோ கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களில் நான். நன்றி மக்களே.